ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சலா ஃபேமிலி. என்னடா நாங்க ரெடியா இருக்கோம்னு பாக்குறீங்களா? நாங்க வந்து ஈவினிங் வந்து மாஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா நேத்து வந்து வேளாங்கண்ணி சர்ச்ல வந்து மாதாவோட கொடி நல்லபடியா ஏறிச்சு. நல்ல ஒரு நாங்க டிவில பார்த்தோம். நல்ல மாதாவோட பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவ்வளவு கூட்ட நெரிசல். வேளாங்கண்ணில கொடி ஏறிச்சு. அதனால எங்களோட சர்ச்சில் வந்து மாதாவோட பிறந்த நாள் வரைக்கும் இங்க வந்து ஸ்பெஷல் மாஸ் நடக்கும். டெய்லியும் ஈவினிங் நடக்கும். சண்டே வந்து மார்னிங் மாஸ் நடக்கும். நாங்க இன்னைக்கு ஈவினிங் மாஸ் ஸ்டார்ட் ஆனதுனால பசங்களுக்கும் இன்னைக்கு ஆஃப் டே லீவா, அதனால பசங்களே ரெடி பண்ணி நாங்க கூப்பிட்டு போனோம். எங்க சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதாவோட குழந்தை பருவத்துல உள்ள ஸ்டாச்சுவை வச்சுட்டு மாஸ் பண்ணுவோம். கடைசியா நவீன மாஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் ஃப்ளவர் கொண்டு வருவாங்க. சர்ச்சில் இருந்து ஃப்ளவர் கொடுப்பாங்க. அதை வாங்கி நாங்க வந்து மாதா கிட்ட போடுவோம். மாதா நாங்க பூ போடுற மூலியமா மாதாவோட பிளெஸிங் எங்களுக்கு வர மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு மாதாவை நல்லா வேண்டிக்கிட்டு வந்தோம். என்ன வேணும், ஒரே ஹேர் நல்லா ஸ்டைல் பண்ற மாதிரியே இருக்குது. ஓவரா ஸ்டைல் காமிக்காதீங்க சரிங்களா? உங்க முடி எங்க இருந்துச்சு? தானா வந்துச்சா? ஆமாவா? நான் கேர் பண்ணி வளர்க்கறதுனால தான் உனக்கு முடியே வந்துச்சு. ரொம்பதான் ஸ்டைல் பண்றாங்க. நீங்க என்ன மேடம் லுக் போடுறீங்க? உங்களுக்கு ஹேர் இருக்குன்னு எல்லாருக்கும் 2 பேருக்கு ஹேர் இருக்கு. முடிய வச்சு ஓவரா பண்ணாதீங்க. எங்களுக்கும் இருக்குது. ஒரு காலத்துல எங்களுக்கும் உங்களை மாதிரி கீழே வரைக்கும் முடி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு. அது நான் ஸ்டைலுக்காக கட் பண்ணி விட்டுருக்கேன். சொல்லா ஏன் சொல்லு? உடனே கன்னடாக்காரி ஆயிட்டியோ? எங்களுக்கும் கன்னடா தெரியும். ஆமா, சொல்லி எழுபடானா போய் சொல்லாது. நாங்களும் 10 வருஷம் வந்து கன்னடா எல்லாம் கத்துக்கிறோம். ನನ್ನ ಹೆಸರು சுதித்ரா. எனக்கு கொஞ்சம் தெரியுமா. ஆனா மெயினா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். அதுல மெயினா கத்துக்கிட்டது என்னன்னா, ನಿನ್ನ ಹೆಸರೇನು, ಊಟ ಬೇಕಾ, ಊಟ ತಿಂದ, அதுதான் எனக்கு உடனே எனக்கு கத்துக்கிட்டது. ஏன்னா நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்ல. ஒண்ணும் குறைச்சல ஏதெல்லாம் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு தெரியாம நீங்க ஸ்கூல்ல போய் கத்துக்கிறீங்க. நான் அப்படியே நான் ஸ்கூல்ல போய் என்ன கத்துக்கிட்டா வர நெய்பர்ஸ். நான் கன்னடா கத்துக்காம போறதுக்கு முதல் காரணமே யாருன்னா இந்த வீட்டுல உள்ளவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்ல தான் பேசி வந்ததுனால கன்னடா கத்துக்க முடியாம போச்சு. ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன ஓஹோ, நெய்பர்ஸும் தமிழ்ல தானே பேசுவாங்க. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆனவங்களும் தமிழ்ல தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரிய காரணத்தினால அவங்க என்கிட்ட தமிழ் பேசுறதுனால எனக்கு கன்னடா கத்துக்க முடியாம போச்சு. இதுதான் உண்மை. பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அவங்களுக்கு கன்னடா தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க சீக்கிரமாவே கத்துட்டீங்க. நீங்க கன்னடா கத்துக்க வேண்டியதானே. நீ பேசுன என்கிட்ட எல்லாம் கோபப்படுறா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கிட்டு, அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அவங்க வந்து 30-40 வருஷம் ஆச்சுனால கத்துக்கிட்டாங்க. நான் வந்து 10 வருஷம் தானே ஆச்சு. அதனால நான் பொறுமையா கத்துக்கலாம். என்ன அதுவும் இல்லாம என் தாய்மொழி தமிழ். நான் எங்கே போனாலும் தமிழ் தான் பேசுவேன் என்று இங்கே கூறிக்கொள்கிறேன். தமிழ் வேர்ட் தெரியாது யாருக்கு? அது
அனுஷியா ஆண்டி வந்து சொல்லக்கூடாது, அவங்க நேம் வந்து வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, கன்னடா ஒரு சைடு இருக்கட்டும், அதை நம்ம கத்துக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லயே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா இங்க உள்ளவங்க வந்து தமிழையே பேசி இருந்தனால தமிழ் தான் நிறைய பேச முடிஞ்சிச்சு, கன்னடாவா அதனால கத்துக்க முடியல. ஆனா இந்த ஊர்ல சர்வே பண்ணணும்னா கன்னடா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன குறுகுறுன்னு பாக்குற? கொஞ்சம் கொஞ்சமா இன்னடி வச்சு பேசலாம். கன்னடா பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்து நான் கன்னடால பேசுவேன். எனக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் தெரியும். நீ வேற ஏதாச்சும் கேள, நான் சொல்றேன். ನಾನು ಸೋಫಾ ಮೇಲೆ ಊಟ ಮಾಡ್ತೀನಿ. ಕಿಚನ್ ಒಳಗೆ ನಾನು ಯಾಕೆ ಊಟ ಮಾಡ್ತೀನಿ? ನಾನು ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಟಿವಿ ನೋಡಿಂದು ಊಟ ಮಾಡ್ತೀನಿ. நீ என்ன கேட்ட? நீங்க எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டா அதுதான் சோஃபா மேல உட்கார்ந்து. அதுக்கு என்ன கேட்ட? ಊಟ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ, ಎಲ್ಲ எங்கிருந்து சாப்பிடுவேன்னு தானே அர்த்தம். அப்போ சாப்பிடு, எங்கிருந்து சாப்பிடுவீங்கன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ எங்க சமைக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எல்லியோ குத்தோ கத்தோ யாருக்கு என்ன தெரியும். சரி, நம்ம கன்னடாவா அப்புறமா கத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன டாபிக் பேச வந்தோம், அது எங்க போச்சு, எங்கெல்லாமோ சுத்தி வளைச்சு கன்னடாவின் தமிழ்ல வந்து நிக்குது. ஒரு தமிழ் மருமகளா என்னால கன்னடா 10 வருஷம் ஆயும் அரைக்குறையாதான் கத்துக்க முடிஞ்சிச்சு. அந்த எல்லாம் ஓட்டு தெரியுமா? யாராவது வந்து கன்னடால பேசினா ஆய்த்து ஓய்த்து காய்த்துன்னு சொல்லி எப்படி இல்லாம எஸ்கேப் ஆயிட்டு வர. ஆனா என்னைக்கு மாட்டி அசிங்கப்பட போறேன்னு தெரியல. என்னை விட சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் போய் கன்னடா பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது இல்ல, அதனால தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னோட கொஞ்சம் எல்டரா இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன். ஏன்னா நம்ம பேசும்போது ஏதோ ஃப்ளோல பேசிட்டோம், அப்புறமா யோசிப்போம். அதுல மெயினா ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட், எனக்கு இது வரைக்கும் கன்னடா எது தெலுங்கு எதுன்னே தெரியல. கன்னடா இங்க மிக்ஸ் ஆகி கிடக்கனால எனக்கு தெலுங்கு எது கன்னடா எதுன்னே தெரியறதுக்கே கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. இப்பவும் அது ஒரு கன்ஃபியூஸ்ல தான் போயிட்டு இருக்குது. தெலுங்குதான் சரி, ஏதோ ஒண்ணு. அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ்ல எவ்வளவு கா வரும்? ஒரே ஒரு காதா வரும். இங்க உங்களுக்கு எவ்வளவு கா வரும்? ஒரு 10-15 கா வருது. தொண்டை உள்ள ஆள் குழாயில இருந்து வர மாதிரி, அடுத்து நாக்குல இருந்து வர மாதிரி, நாக்க ட்விஸ்ட் பண்ணி வர மாதிரி உள்ள கா வருது. எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டா, படப்பட்டம் மடமட்டம் அப்படிதான் நாங்க படிச்சோம். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு டா வருது தெலுங்கு அது கூட தெரியல. கன்னடா எப்படிதான் கத்துக்குவீங்க? உள்ள பிச்சுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கணும் கனவா கண்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துலயே கன்னடாவை நான் ஒழுங்கா கத்துக்கிறேன். உங்க கூட சூப்பரா பேசுறாங்க பேச்சு. ஆனா இந்த கன்னடம்ல கா டா நம்மளுக்கு ஒரே ஒரு தா, தமிழ்ல வர ஒரே ஒரு தா. இங்க வந்து இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். நான் வந்து இந்த வீடியோல நான் வந்து கன்னடா மொழியை நான் கலாய்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. நான் வந்து யதார்த்தத்தை சொல்றேன். தமிழ் எப்படி இருக்கு, தமிழ்ல கத்துட்டு வந்து எங்களை கன்னடாவை எங்களால எப்படி, ஆனா கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம களிமண்ணிக்கு ஏறலையே, என்ன பண்றது? என்ன குறுகுறுன்னு பாக்குற? தூங்கிடுவியோ? இதுக்கு மேல எல்லாம் சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த வீடியோ. இவளோட மேம் யாராச்சும் பாத்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. காட் பாத்தீங்களா? சின்ன பொண்ணுக்கு நான் வந்து கடவுளா? அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல மாடுன்னா என்ன?
எங்க ஊர்ல நல்ல பிள்ளை எங்க ஊர் தமிழ்ல மாடுன்னா எருமை மாடு பசு மாடு அந்த மாதிரி. இங்க வந்து மாடுன்னா பண்ணுன்னு அர்த்தமா. வந்து புதுசுல எல்லாம் மாடுன்னு சொன்னா இது என்னடா திடீர்னு மாடுன்னு சொல்றாங்கன்னு எல்லாம் நான் யோசிச்ச நாட்களும் உண்டு. பாருங்க என்ன பண்றது. நான் இதை பத்தின ஒரு தனியா ஒரு டாபிக்கே இன்னொரு வீடியோல பேசுறேன். நான் எப்படி இந்த 10 வருஷம் எங்க அதுவும் நான் இருந்தது கன்னியாகுமரி சைடு, அங்க இருந்து இங்க வந்து எப்படி 10 வருஷம் சர்வே பண்ணேங்கிறத ஒரு வீடியோல நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம எங்கெல்லாமோ போறோம். ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். ஓகே, நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் மாதாவோட பிளெஸிங்கை வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 டேஸ் எங்களுக்கு மாதாவோட மாசிங் ஸ்பெஷல் நவீனா மாஸ் எல்லாம் நடக்கும். இந்த அததான் தமிழ்ல சொன்னேன். இந்த 10 டேஸும் நாங்க போய் நல்லா மாசம் நல்லா கலந்துக்கிட்டு நம்ம இந்த 10 டேஸ்ல என்ன வேண்டி கேட்கிறோமோ அது வந்து மாதா நமக்கு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சு ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்குது. நாங்க பிளெஸிங் வாங்கணும். எங்களோட பிளெஸிங் எங்களோட சேனல் வழியா உங்களுக்கும் அந்த பிளெஸிங் வந்து சேரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், நீங்க லைக் போடுங்க. லைக் நிறைய பேர் போடவே மாட்டேங்கிறீங்க. நீங்க லைக் போட்டாதான் நாங்க கொஞ்சம் ரீச் ஆகும். அதுவும் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப்ல எவ்வளவு நம்பர் இருக்கோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எங்களோட சேனல் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா உங்களோட தயவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு நல்ல வீடியோல பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போற வீடியோல உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும்.